கதை கேட்க தயாராயிட்டீங்களா? ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு a ஸ்டோரி? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? ஷால் வி see today's Bible verse and the story? சில சமயம் சூதனமா நடந்துக்கணும். We have to be careful in what we do. நம்ம கவனமா நடந்துக்கலனா நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. If we are not careful, people may cheat us. அதுக்குன்னு மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது, நம்ம ஏமாறாம இருக்கணும். We should not cheat others, but we should be careful that others don't cheat us. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. மத்தேயு 10:16 சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் இருங்கள். Matthew 10:16 Be therefore wise as serpents and harmless as doves. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? வினா உள்ளவர்களாகவும் இருக்கணுமா, கபடற்றவர்களாகவும் இருக்கணுமா, கவனமாகவும் இருக்கணுமா, நம்ம மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாதவங்களாகவும் இருக்கணுமா. See what the Bible says. We have to be careful like the serpents and also harmless like the doves. That is, we have to be careful that others don't cheat us and we should not harm others. ஒரு மந்திரி இருந்தாரு, ரொம்ப அறிவாளி அவரு. There was a minister. He was very wise. அந்த ராஜா எந்த முடிவையும் அந்த மந்திரி கிட்ட ஒரு ஆலோசனையை கேட்காம எடுக்கவே மாட்டாரு. The king never used to make any decision without consulting the minister. எல்லாருக்கும் அவரை பார்த்தா பொறாம. Everyone were jealous on him. ஒரு நாள் அரசபை நடக்கும்போது ராஜா அந்த மந்திரி கிட்ட கேட்டாரு, நீ ரொம்ப அறிவாளியா இருக்க, ஆனா உன் பையன் முட்டாளா இருக்கானே அப்படின்னு. One day in the king's court, the king asked the minister, you are very wise, but your son is a fool. எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மந்திரிக்கு கொஞ்சம் வெக்கமா போயிருச்சு. Everyone started laughing. This minister felt ashamed. ஏன் அப்படின்னு கேட்டாரு ராஜா கிட்ட. He asked, why are you saying so? ராஜா சொன்னாரு, நான் காலையில் உங்கள் பையனை விளையாடுற இடத்துல பார்ப்பேன். அப்போது ஒரு வெள்ளி நாணயத்தையும் தங்க நாணயத்தையும் காட்டி இதில் எது விலை உயர்ந்ததுன்னு கேட்பேன். அவன் வெள்ளின்னு சொல்லுவான் அப்படின்னு சொன்னார். He said, I used to meet your son in the playground in the morning every day. I used to show him a gold coin and silver coin and ask him which is the costliest coin. And he used to say the silver coin is costly. இவருக்கு ஏன் அவன் அப்படி சொன்னான்னு புரியாததுனால வெட்கத்தோட வீட்டுக்கு வந்துட்டாரு. He did not understand why his son said so. He was ashamed. He came home. பையன் கிட்ட கேட்டாரு, ஏன்பா இப்படி சொல்ற, உனக்கு தெரியுமே தங்கம் தான் விலை உயர்ந்தது அப்படின்னு. He asked his son, you know that gold is costly, then why are you saying so? அப்போ அந்த பையன் அவரை தன்னுடைய அறைக்கு கூட்டிட்டு போய் காமிச்சான். The boy took him to his room. அங்கே ஒரு பெட்டியை திறந்து பார்த்தா உள்ள வெள்ளி நாணயங்கள் நிறையா இருந்தது. He opened a box and showed there were many silver coins inside. அப்போது அந்த மந்திரி கேட்டார், உனக்கு எப்படி இவ்வளோ வெள்ளி நாணயங்கள் கிடைச்சதுன்னு. The minister asked, how did you get so many silver coins? அப்போ அந்த பையன் சொன்னான், தினந்தோறும் ராஜா காலையில் வந்து என்கிட்ட வெள்ளி விலை உயர்ந்ததா தங்கம் விலை உயர்ந்ததான்னு இந்த நாணயங்களை காமிச்சு கேட்பாரு. He said, every day the king used to come and meet me and show coins and ask me which is costly, gold or silver. நான் அவர்கிட்ட வெள்ளின்னு சொல்லுவேன், அவருக்கு ஒரே சிரிப்பு வந்துடும். When I say silver, he used to laugh. சிரிச்சுக்கிட்டே அந்த வெள்ளி நாணயத்தை எனக்கு கொடுத்துருவாரு. He used to laugh and give the silver coin to me. ஒருவேளை நான் சரியான பதிலான தங்கம் அப்படின்னு சொல்லிட்டா அவர் என்கிட்ட கேள்வி கேட்குறத நிறுத்திடுவார். கேள்வி கேட்குறத நிறுத்திட்டா எனக்கு நாணயத்தை கொடுக்கறதையும் நிறுத்திடுவார். மேபி இஃப் ஐ சே த ரைட் ஆன்சர், he will stop asking me this question and also stop giving me the coins. எனக்கு தினமும் வெள்ளி நாணயம் வேணும், அதனால தான் நான் சும்மா விளையாட்டுக்கு வெள்ளி தான் விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். I want silver coins every day. That is why I used to tell him that silver is costly and get the coin. இந்த மந்திரிக்கு ராஜாவை நினச்சி சிரிப்பு வந்துருச்சு. The minister thought of the king and he
laughed out. கவனமாக இருக்கணும், சூதனமாக நடந்துக்கணும், மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நடந்துக்கணும். We have to be careful, we have to be crafty in saving us, and also we should be harmless. நம்மளை முட்டாளாக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட நம்ம வினா உள்ளவர்களாக நடந்துக்கணும். We have to be careful and also be very crafty to the people who try to make fool out of us. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.